ஒரு பங்கு தளத்தில் சாமியார் எங்களையும் விடக்கூடாது, அப்பப்போ எங்களையும் தொட்டுக்கணும். சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, என்ன நீ எப்போ பார்த்தாலும் சாமியாரை குத்தி குத்தி பேசுகிற, நம்ம பக்கம் எல்லாமே நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லி ஏமாந்துடக்கூடாதுல்ல, உண்மையை சொல்லணும்ல. சொல்லணுமா இல்லைங்களா? சாமியாரை குறை சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லு சாமி, நல்லா சொல்லு, உரைக்கிற மாதிரி சொல்லு சாமி அவங்களுக்கு. அப்படி மனசில் நினச்சவங்கள செய்து சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். உண்மைதான், எல்லாத்துக்கும் தராசு எல்லாத்துக்கும் தான். சாமியார் தராசு மட்டும் இப்படி தூக்கி பிடிச்சாக்க அப்படியே நின்றுடுமா? நிற்காது. அங்கேயும் ஆண்டவர் நல்லது கெட்டதை போடும்போது தராசு முன்னை பண்ணி ஏறி இறங்கும். அதனால தான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் தராசு பிடிக்க போகிறார். ஒரு குருவானவர் ஒரு பங்கு தளத்தில் இருக்கிறாருன்னா அந்த பங்கு மக்களுக்கு அவர் எப்படி வெளிப்படணும்? ஒரு ஆயர் ஒரு மறை மாவட்டத்தில் இருக்கிறாருன்னா அந்த ஆயர் எப்படி நீதியோடு செயல்படணும்? ஒரு குருவானவர் எப்படி நீதியோடு செயல்படணும்? ஒரு குடும்பத்தில் தந்தை செயல்படுவது போல் எல்லா இடத்திலும். அப்போ அவரவருக்குரிய நீதியின்படி செயல்பட்டால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய மகிமைக்குள்ளே வர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.